ஓகே, ஸோ நம்மளுடைய ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த அனாலஜி வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, நம்மளுடைய லீஸ்ட் கார், டாக்ஸி நம்ம வாங்கி இதில் போகிறதுக்கும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் அனாலஜியை வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளவுடில் வந்து இன்ஃபேக்ட் 4வது மாடலும் இப்போ வந்து அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க. சி யுவர் ஓன் கார் அப்படின்றது ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரை வந்து நம்ம அங்கே மீன் பண்ணுறாங்க. மேபி லெட்ஸ் கோ டு அவர் ஷீட். ஸோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் மாடல், 4 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் மாடல்ல என்னென்ன சர்வீசஸ், என்னென்ன ப்ராடக்ட் வந்து எந்த மாடலுக்குள்ள வரும் அப்படின்றத we can differentiate. ஸோ ஜென்ரலா நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டர் அதுதான் நம்ம ஆன் ப்ரெமைசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து we will be managing end to end including data center facility, அதில் இருக்கக்கூடிய சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மேனேஜ் பண்ணுவோம். வேறஸ் கிளவுடை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service, platform as a service, serverless function as a service, then software application as a service. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 மாடல் இல்லை 4 மாடலாக பிரிக்கிறோம். ஜென்ரலாக வந்து இந்த 3 மாடல் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அடிஷ்னலாக இப்போ சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் as a சர்வீஸ்ன்றதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பட் அது வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஜெகதீஸ்வரி. ஆமாம், எக்ஸல் ஷீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், ஃபங்க்ஷன் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஆமாம். ஸோ இந்த 4 மாடல் வந்து தேர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். அதில் ஆன் ப்ரிமைசஸில் வந்து இப்போ நமக்கு வந்து எண்ட் டு எண்ட் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ எண்ட் டு எண்ட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா இன்க்ளூடிங் நம்மளுடைய செக்யூரிட்டி எனக்கு அதிகமாக வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு லீகல் ரெக்யர்மெண்ட் இருக்குது, எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணணும், என்னோட அப்ளிகேஷனை வந்து இன்னொருத்தவங்க டேட்டா சென்டரில் இன்னொருத்தருடைய டேட்டா சென்டரில் வந்து இன்னொருத்தவங்களுடைய டேட்டா சென்டரில் வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரில் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டரில் ரன் பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும், செக்யூரிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய சர்வர்ஸ் எங்கே இருக்குது, எந்த ஸ்டோரேஜில் இருக்குது, எந்த சர்வரில் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாமே யூனோ ஆல் அபவுட் யுவர் என்விரான்மெண்ட், ரைட்? உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் தெரியும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஐடி டீம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டெவலப்பர்ஸ் உங்களுக்கு இன் ஹவுஸில் இருக்கணும். தென் வந்து யூ ஆல்சோ ஹேவ் எண்ட் யூசர்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். வேறஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீசஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அங்கே எலிமினேட் ஆயிடுறாங்க. ஓகே, ஸோ டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து கிளவுட், அவங்க கிளவுட் ப்ரொவைடர் AWS டீம் இருப்பாங்க, இல்லை மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் மேனேஜ் பண்ணுற அந்த டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ணுற டீம் இருப்பாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. வேற பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது நமக்கு டெவலப்பர்ஸ் அண்ட் எண்ட் யூசர் ரோல் தான் வந்து கஸ்டமர் சைடில் இருக்கும். வேற சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போகும்போது நம்ம மியர் எண்ட் யூசர்ஸாக தான் இருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ கூகுள் ஸ்வீட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கூகுள் டிரைவ், கூகுள் மெயில், இதெல்லாம் வந்து நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஒர்க் மெயில், ஒர்க் டாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஆஃபரிங் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் மியர் எண்ட் யூஸராக தான் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் யூசேஜுக்கே கூட ஒர்க் டே யூஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் நவ் யூஸ் பண்ணுறீங்க, கான்கர் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸாகவே ரெடிமேடாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடிஎஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டூல் வேணுமா, உங்களுக்கு சர்வீஸ் நவ் ரெடிமேடாக க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லேயே ரெடியாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ட்ராவல் அண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டூல் வேணுமா, கன்கர் கொடுத்துட்றாங்க. உங்களுடைய எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் டே as a சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸாக கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே வந்து டர்ன் கீ அப்ளிகேஷன்ஸ் ஆர் டர்ன் கீ சாஃப்ட்வேர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடிமேடாக உங்களுக்கு என்ன பர்டிகுலர் பிஸ்னஸ் டாஸ்க்கை வந்து நீங்கள் மீட் அவுட் பண்ணுவோம், அந்த பிஸ்னஸ் டாஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடிமேடாக இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து ப்ரொவைடர் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சர்வராக இருக்கட்டும், ஸ்டோரேஜாக இருக்கட்டும், வர்ச்சுவலைசேஷன் லேயராக இருக்கட்டும், மிடில் வேர், அப்ளிகேஷன், ரன் டைம், டேட்டா, எவ்ரி திங் இஸ் ஹேண்டில் பை ப்ரொவைடர். As a customer, we don't have
we don't have to do any kind of infrastructure activities or any application development எதுவுமே அங்கே பண்ண தேவையில்ல. we just have to be a mere user. யார் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், யார் யாருக்கு ஆக்சஸ் எந்த லெவலில் கொடுக்கணும், எங்கெங்க ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும், அந்த மாதிரியான கண்ட்ரோலை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணா போதும் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். வேற ஃபங்க்ஷன் as a சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி அஜூரில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ப்ரொவைடரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சர்வரை நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. சர்வர் மேனேஜ்ட் பை ப்ரொவைடர்ன்றது அமேசான் ஆர் மைக்ரோசாஃப்ட் வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ சர்வர் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் தேவை, பட் அந்த சர்வரை அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதால அதுக்கு பேர் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கண்டெய்னர்ஸ், அஜூருடைய கண்டெய்னர்ஸ் ஆர் ஏடபிள்யூஎஸ் உடைய கண்டெய்னர் என்விரான்மெண்ட், ஃபார்கேட், அது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வர்லெஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கேட்டகரியில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் அந்த கண்டினியூஸாக அந்த சர்வர் தேவையில்லை. ஸோ அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், அந்த பிஸ்னஸ் டாஸ்க்கை வந்து அந்த டைம்ல மட்டும் அது எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சிபியூ யூசேஜ் இருக்கு, எவ்வளோ மெமரி யூசேஜ் இருக்கோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு பில் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் as a சர்வீஸ், scheduled task as a service or scheduled business task as a service அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐடென்டி as a சர்வீஸ், ஐஏஎம் ஐடென்டி சென்டர், தென் டேட்டாபேஸ் as a சர்வீஸ் கொடுக்குறாங்க, அரோரா, ஆர்டிஎஸ், அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிரைமரியா வந்து இவங்க எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ் அ கஸ்டமர், அஸ் அ டெவலப்பர், நீங்க போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் கோடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு வந்து தேவையான பிளாட்ஃபார்மை ரெடியாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட், என்ன ஜாவா வெர்ஷன் வேணும், என்ன பைத்தன் வெர்ஷன் வேணும், என்ன மாதிரியான அண்டர்லைங் ஃப்ரேம் ஒர்க் வேணும், அண்டர்லைங் பிளாட்ஃபார்ம் வேணும், அந்த பிளாட்ஃபார்மை வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கொடுத்துருவாங்க. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ இந்த மாடலை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா who manages what or who services what, எந்த லேயரை யாரு சர்வீஸ் பண்றாங்க. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை AWS சர்வீஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது எதை மீன் பண்றோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து அந்த அண்டர்லைங் பிசிக்கல் என்விரான்மெண்ட், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ சர்வரில் வந்து ஏதோ ஒரு மதர் போர்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை சர்வர் ஸ்டோரேஜில் டிஸ்க் ஃபெயிலியர் வருது, நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு போர்ட் ஃபெயிலியர் வருது அப்படின்னா இதெல்லாம் யார் சர்வீஸ் பண்ணுறா, இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறா, ரீப்ளேஸ் பண்ணுறா? இந்த கேட்டகரியில் வந்து Amazon is managing the infrastructure. Amazon is servicing the infrastructure. ஸோ அவங்க வந்து ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க மிட்டிகேட் பண்ணுறாங்க, சர்வீஸை பார்த்துக்கிறாங்கன்றதால ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். நமக்கு வந்து இதில் வர பிரச்சனைகளை நம்ம எதுவும் வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்ல. as a கஸ்டமர் நம்ம வந்து எந்த லேயர்லேருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ் லேயர்லேருந்து தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ ஓஎஸ்ல ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை வந்து as a கஸ்டமர் ஓஎஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் வந்துடும். அந்த ஓஎஸை வந்து பேட்ச் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ரொட்டீன் அந்த டாஸ்க்ஸ் எல்லாமே ஓஎஸ் லெவல் ஒர்க் தான் நமக்கு நிறையா இருக்கும். தென் அதுக்குள்ளே ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் ஆர் அந்த சாஃப்ட்வேர், அந்த டூல்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணுவோம். இதில் என்ன நடக்குது? பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் உங்களுக்கு ரெடிமேடாக உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ரன் டைம், ஜாவா ஆர் பைத்தன் ஆர் ரூபி ஆர் வாட் எவர். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக அந்த என்விரான்மெண்ட் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் அந்த அண்டர்லைங் பிளாட்ஃபார்முக்கு கீழே இருக்கக்கூடிய ஓஎஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அமேசான் வந்து இங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் த பிளாட்ஃபார்ம், AWS இஸ் மேனேஜிங் இட். ஸோ AWS வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேனேஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் தே ஆர் ஆல்சோ மேனேஜிங் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னும் போது அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எதில் கொடுக்குறாங்க? ஓஎஸ் வந்து விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம். அந்த ஓஎஸ்ல தே ஆர் கிவிங் யூ ஓஎஸ் பிளஸ் ஜாவா, அது வந்து மேபி விண்டோஸ் பிளஸ் .NET இருக்கலாம்,
ஆர் லினக்ஸ் ப்ளஸ் பைத்தனாக இருக்கலாம், ஆர் லினக்ஸ் ப்ளஸ் பிஹெச்பியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓஎஸ் பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்றாங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எண்ட் யூசராக ஒரு டெவலப்பராக போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் கோடை மட்டும் நீங்கள் அதில் ஹேண்டில் பண்ணால் போதும். அந்த அப்ளிகேஷன் கோடை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நீங்க ரன் பண்ணிக்கலாம். இங்க தான் வந்து நீங்க டெசிஷன் மேக்கிங் வந்து மாறும். இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் கோடு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வெர்ஷன்ல ரன் பண்ணியிருக்கேன், எக்ஸ் வெர்ஷன்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த எக்ஸ் வெர்ஷன் வந்து இன்கேஸ் வந்து நீங்க பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வெர்ஷனுமே அங்க இருக்காது. ஸோ மேபி தே மைட் பி ப்ரொவைடிங் யூ n-1, n-2 ஆர் n-3 வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ கரண்டா இருக்க வெர்ஷன் கரண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷன் 2 வருஷன் ஆர் 3 வருஷம் கம்மி வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். இதுவே நீங்க டெவலப் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் ஆர் n-5 ஆர் n-7 எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த வெர்ஷன்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல இருக்குமான்னு கேட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸை வந்து சூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஓஎஸ், லெகசி அப்ளிகேஷன் வெர்ஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் மேக்ஸிமம் எப்போ போவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு தேவையான வெர்ஷன் அண்ட் ரெடிமேட் பிளாட்ஃபார்ம் இல்லாத டைம்ல போவாங்க. ஸோ அது மட்டுமான்னு கேட்டா இல்ல, நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ்க்கு. ரீஹோஸ்டிங், டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட் அதெல்லாம் அங்கே ரன் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு சர்வீஸ் மாடல்லையும் என்ன யூஸ் கேஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் கேட்டகரி போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், EC2. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் நீங்க மீன் பண்ணுவோம். அஜூர்ல வந்து அஜூர் வர்ச்சுவல் மெஷின் சொல்லுவாங்க, இங்க இன்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க, VM, அஜூர் VM. அண்ட் தென் உங்களுக்கு அந்த லோட் பேலன்சஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இட் வில் கம் அண்டர் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் மாடல்ல வரும். ஸோ ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ let me go to the slide. ஸோ இதில் வந்து இதெல்லாம் தான் உங்கள் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெட்வொர்க், ஸ்டோரேஜ், சர்வர், வர்ச்சுவலைசேஷன் லேயர், ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷினாக தான் கிரியேட் பண்ணுறோம், ஒரு வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸாக தான் கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்து நமக்கு டெடிகேட்டடாக ஃபுல்லாக தரது கிடையாது. கிளவுடில் நமக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷினாக தான், ஒரு வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு VMல இருக்கக்கூடிய OSலேருந்து தான் நமக்கு கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, அமேசான் அஸ் அ வெண்டார் வந்து இதுல வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்க தான் சர்வீஸ் பண்ணுவாங்க, இதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாவே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே அவங்க மேனேஜ் பண்றதால திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் த பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய அப்ளிகேஷன் கோடு, நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு தேவையான OS லேயர், பிளாட்ஃபார்ம் லேயர் எல்லாமே ரெடிமேடாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஏதாவது மிடில் வேர், ஏதாவது இப்போ போஸ்ட் இன்டெகிரேஷன் சர்வரோ, இல்லை வந்து ஒரு IBM MQ சர்வரோ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் IAS ஆர் இன்டெகிரேஷன் காம்பனன்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தென் அதுக்கு தேவையான மிடில் வேர் அண்ட் தென் ஆல்சோ ரன் டைம் என்விரான்மெண்ட். ரன் டைம்ன்றது உங்களுடைய ஜாவா ரன் டைம், பைத்தன் என்விரான்மெண்ட், whatever PHP, அது எல்லாமே வந்து ரன் டைம்ல வரும். ஸோ இந்த மாதிரி அந்த லேயரும் வந்து ரெடிமேடா ஆஸ் அ சர்வீஸா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ OSல வர பிரச்சனைகள், அதுல ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கு, இல்லை அதுல ஏதாவது பேட்ச் இன்ஸ்டால் பண்ணணும், அது ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வெண்டார் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் த பிளாட்ஃபார்ம் இஸ் சர்வீஸ்ட் பை அமேசான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி போனீங்க அப்படின்னா இட் இஸ் கால் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெடிமேடா எண்ட் டு எண்ட் எல்லாமே கிடைச்சிருது. இதுல வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும், எத்தனை பேருக்கு லைசன்ஸ் வேணும், எந்த லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், மொபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, டெஸ்க்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி வெறும் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், வெறும் கிரெடென்ஷியல் கிரியேஷன், அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கையில இருக்கும். இதுவே நீங்க ஆன் ப்ரெமைசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் எல்லா லேயருமே வந்து as a கஸ்டமர் நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். பில்டிங்ல ஆரம்பிச்சு பவர், கூலிங், ரவுட்டர், ஃபயர்வால், ஸ்விட்சஸ், ஸ்டோரேஜ் அரே, CPU, மெமரி, கம்ப்யூட் லேயர், என்ன ஹைப்பர்வைசர், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இங்க அமேசானை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்வைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்றாங்க. நீங்க ஆன் ப்ரெமைசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த VMware vSphere அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் AWSல அவங்களுடைய ஓன் நைட்ரோ ஹைப்பர்வைசர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமைஸ்டு Zen யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
அமேசானோட டேட்டா சென்டர்ல. பட் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸா வந்து தே ஆர் மூவிங் இன் டு தேர் ஓன் ப்ரொப்ரைட்டரி ஹைப்பர்வைசர் கால் நைட்ரோ ஹைப்பர்வைசர். ஸோ ஹைப்பர்வைசர் அப்படின்னா இப்போ ஜென்ரலா இப்போ நீங்க கிளவுட்ல போயிட்டு சர்வீசஸ் ரன் பண்றீங்கல்ல, அது நீங்க வந்து பிசிக்கலா ஒரு சர்வர் ரன் பண்றது கிடையாது. நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தனியா ஒரு சர்வர் ஹார்ட்வேர் வாங்கி அதுல டைரக்டா நீங்க விண்டோஸோ லினக்ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதுல அப்ளிகேஷன் ரன் பண்ணுவீங்க. வேற இப்போ பப்ளிக் கிளவுட்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ அதுல வந்து நடுவில் வந்து ஒரு வர்ச்சுவலைசேஷன் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வர்ச்சுவலைசேஷன் லேயரும் வந்து கிளவுட் ப்ரொவைடர் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அது நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹைப்பர் வி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த கேவிஎம் கஸ்டமைஸ்ட் ஜென் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரிடாமினண்டா வந்து அவங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி ஹைப்பர்வைசர் நைட்ரோன்னு ஒரு ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஎம்லாம் கிரியேட் பண்றாங்க. நமக்கு வந்து இந்த விஎம் வர்ச்சுவல் மெஷின் ஆர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஏடபிள்யூஎஸ்ல, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு தான் நமக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓஎஸ் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் கேட்டகரியில வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஸோ எப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் வந்து போவாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த யூஸ் கேஸ். ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்டா வந்து ஒரு 20 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய மாடர்னைசேஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலா வந்து நிறைய ரீஹோஸ்டிங் தான் நடந்துட்டு இருந்தது. நிறைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து அப்படியே டைரக்டா வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் மாடல். பட் அது என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேளுங்க சார். இது கார்த்தி பேசுறேன். ஆக்சுவலா இதை வந்து நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் அண்ட் நான் நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கா? ஏன்னா பிகாஸ் எங்க ப்ராஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா எங்க கஸ்டமர் வந்து நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆமா. சோ நான் நைட்ரோல நைட்ரோ வந்து இன்ஸ்டன்ஸ் ஆமா நைட்ரோ இன்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து தேர் ஷுட் பி டிஃபரன்ஷியேட்டர். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து கஸ்டமர் கேட்பாங்க, நான் ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ்டு ஜென் யூஸ் பண்றதுக்கும் இல்ல கேவிஎம் யூஸ் பண்றதுக்கும் இல்ல வந்து ஏடபிள்யூஎஸ்ஏ இப்போ வந்து விஎம்ஏரும் அலோவ் பண்றாங்க. விஎம்சி ஆன் ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ விஎம்ஏர் கிளவுட் ஆன் ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களும் அமேசானும் அவங்களுடைய ஓன் நைட்ரோ ஹைப்பர்வைசரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் டிஸ்டிங்யூஷிங் ஃபேக்டர் ஆர் ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இருக்கணும். ஸோ ஆஸ் யூ செட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து அதில் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து டிஃபர் ஆகணும். இப்போ அமேசான் என்ன பண்றாங்க அப்படின்னா இனிஷியலா வந்து அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது தே ஆர் நாட் இன்டு ஐடி மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து தேவேற புக் செல்லிங் கம்பெனி, அந்த டிவிடிஸ் சிடிஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தேவேர் அவங்க பிசினஸே வேற. தேவேர் இன்டு மீடியா என்டர்டைன்மெண்ட் அந்த இதுல இருந்தாங்க. அப்புறம் தே கேம் இன்டு ஐடி. அன்லைக் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தேவேர் இன்டு ஐடி அண்ட் தே ஜஸ்ட் எவால்வ்ட். கரெக்ட்டுங்களா? இப்ப இனிஷியலா அவங்க டேட்டா சென்டர் ரன் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஓன் ஹைப்பர்வைசர் கிடையாது. அதனால வந்து அவங்க கஸ்டமைஸ்டு ஜென் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, கேவிஎம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக விஎம்ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. வேற ஓவர் த பீரியட் வந்து நைட்ரோ ஹைப்பர்வைசர் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்து நாட் ஒன்லி ஃபார் அந்த ஹைப்பர்வைசர், ஈவன் அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசானுடைய அரோரா டேட்டா பேஸ் இருக்கு, அவங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி டேட்டா பேஸ். லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அமேசான் லினக்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு கண்டிப்பா ஒரு டிஸ்டிங்யூஷிங் ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. ஏன் வந்து நம்ம இது சூஸ் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நைட்ரோ ஹைப்பர்வைசர் ஆர் நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து சிபியூ அண்ட் மெமரி ஐசோலேஷன் டெக்னாலஜி வந்து அவங்க வந்து அந்த ஹார்ட்வேர்ல கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சிபியூலே வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் அவங்களே வந்து அவங்களுடைய ஓன் ஆர்ம் ப்ராசஸர்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து கிராவிட்டான் ப்ராசஸர்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அவங்களே ஓன் இன்ஹவுஸ்ல வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. இது வந்து X86 கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபாஸ்டா இருக்கும், நிறைய செக்யூரா இருக்கும். ஜென்ரலா மோஸ்டா நம்மளுடைய ட்ரெடிஷனல் அப்ளிகேஷன்லாம் எதுல ரன் பண்ணுவோம்? எதர் X64 அப்ளிகேஷன் ஹார்ட்வேர்ல ரன் பண்ணுவோம், ஆர்கிடெக்சர் ஹார்ட்வேர்ல, இல்ல X86 கம்பேட்டபிள் ஹார்ட்வேர்ல வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நைட்ரோ போகும்போது கண்டிப்பா ஆப்வியஸா நிறைய வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. சிபியூ மெமரி ஐசோலேஷன், கிராவிட்டான் ப்ராசஸர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நிறைய செக்யூரிட்டி, நிறைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து கன்சம்ஷனும் வந்து
ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிராவிட்டான் ப்ராசஸர் ரன் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர்ல வந்து பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஆப்வியஸா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 30% சீப்பா கொடுக்குறாங்க மற்ற ஹார்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அதனாலதான் வந்து பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது, காஸ்ட்டும் கம்மியா இருக்கு, செக்யூராகவும் இருக்குன்றதால தே ஆர் சூசிங் இட். பட் அதை பத்தின இன்னும் கொஞ்சம் ஒரு இது போகும்போது அந்த என்ன ப்ராடக்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம EC2 போகும்போது அந்த அண்டர்லைங் ஹைப்பர்வைசர் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றது. பட் நீங்க கேட்டீங்கன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். ஓகே ஓகே ஏன்னா மார்க்கெட்ல இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட் வரணும்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரக்கிள வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு மீடியேட்டர் தான், நான் ஒரு பார்ட்னர் தான் அங்க. வேற இப்ப நான் என்னுடைய ஓன் அமேசான் அரோரா வந்து நான் கஸ்டமருக்கு சேல் பண்ண அப்படின்னா அந்த ஃபுல் பெனிஃபிட்டும் எனக்கு வந்துடும். லைசன்ஸ்ல இருந்து அந்த காஸ்ட்ல இருந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்னுடைய டீமுக்கு அமேசானுக்கே கம்ப்ளீட்டா வந்துடும். அதே மாதிரி தான் இங்க நான் இப்போ தேர்ட் பார்ட்டி VMwareலோடைய லைசன்ஸை வாங்கி நான் இங்க ரன் பண்றேன் அப்படின்னா தென் VMwareக்கே 60-70% ஷேர் போயிடுவாங்க. நமக்கு வந்து 30% 20% தான் வரும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அது இன்டெல் ப்ராசஸரா இருக்கலாம், இல்ல VMwareோடைய ஹைப்பர்வைசரா இருக்கலாம், இல்ல ஆரக்கிளுடைய டேட்டா பேஸா இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அவங்களே இன்ஹவுஸா கொண்டு வரணும்ன்றது அவங்களுடைய இது. அந்த இன்ஹவுஸா கொண்டு வரதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுல போனீங்க அப்படின்னா 5 times சீப்பரா இருக்கும், 10 times ஃபாஸ்டரா இருக்கும், 3 times செக்யூரா இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்க they have to prove it. அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அது வந்து அட்வான்டேஜாவும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜாவும் சொல்லலாம். அட்வான்டேஜா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் காஸ்ட், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் செக்யூரிட்டி வரும். ஆனா அந்த அதர் சைடு அது வந்து வெண்டார் லாக்கின்ல போய் முடிஞ்சிடும். ஸோ வெண்டாரோடைய ப்ராடக்ட்ல போயிட்டு நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியில வரதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகே, அதை பத்தி நான் லேட்டரா சொல்றேன். ஓகே, பட் ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் சர்வீஸ் மாடல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து as a company, as a customer, you have more control. Most user management and control வந்து customer sideல இருக்கும். ஏன்னா as a customer we are responsible for OS management, runtime management, application management, data management எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து OS ஓட பேட்சிங், OS உடைய அப்டேட், எந்த ஃபர்ம்வேர்ல இருக்கணும், எந்த டிரைவர் இருக்கணும், என்ன பேட்ச் வெர்ஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளே டிசைட் பண்ணலாம். ஸோ we have complete control. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கன்சியூம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பே as you go மாடல்ல வரும். ஸோ கஸ்டமர் எப்போ வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் கேஸ் போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ வந்து அதிகமான கண்ட்ரோல் வேணும், எப்போ வந்து லெகசி வெர்ஷன்ஸ், லெகசி OS ஆர் லெகசி அப்ளிகேஷன் வெர்ஷன், லெகசி ரன் டைம் என்விரான்மெண்ட்லாம் வேணும். ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோல் எப்போ ஃபுல்லாக வேணுமோ அப்போ வந்து அவங்க போவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நான் ஒரு VM ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த VM வந்து AWSல வந்து EC2 இன்ஸ்டன்ஸா வந்து நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அந்த என்டையர் VM வந்து அப்படியே நம்ம மைக்ரேட் பண்றோம். ஸோ யூ ஆர் டூயிங் அ லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். அந்த கம்ப்ளீட் வர்ச்சுவல் மெஷினை ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற ஹார்ட்வேர்ல இருந்து, சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து AWS உடைய டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ஹார்ட்வேருக்கு வந்து அப்படியே நம்ம மூவ் பண்றோம், மைக்ரேட் பண்றோம். ஸோ இது வந்து ரீஹோஸ்டிங்னு சொல்றாங்க. ஆன் ப்ரெமைஸ்ல இருக்கக்கூடிய ஹோஸ்ட்ல இருந்து அந்த சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து AWSல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ஹார்ட்வேருக்கு வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து மைக்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த ஹோஸ்ட் 1ல இருந்து ஹோஸ்ட் 2க்கு வந்து மூவ் பண்றது தான் வந்து அவங்க ரீஹோஸ்டிங் ஆர் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரீஹோஸ்டிங் ஆர் ஹோஸ்ட் அப்படின்றது அந்த ஹார்ட்வேர், சர்வர் ஹார்ட்வேர். இது வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மைக்ரேஷன் மாடல். ரொம்ப ஈஸியா நீங்க மைக்ரேட் பண்ணிடலாம். AWS நேட்டிவா வந்து சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ் கொடுக்குறாங்க, சர்வர் மைக்ரேஷன் டூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க குயிக்கா வந்து உங்களுடைய ஒர்க்லோட வந்து அமேசான் டேட்டா சென்டருக்கு மூவ் பண்ண முடியும். இட் இஸ் குவிக், இட் இஸ் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் லெஸ் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்சிட்டியும் ரொம்ப கிடையாது, ஃபாஸ்ட்டாக நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடலுக்கு மூவ் ஆகிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? டேட்டா சென்டருடைய மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க ஆஃப்லோட் பண்றீங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து அமேசானுக்கு வந்து கொடுத்துடுறீங்க. So Amazon is going to completely manage the underlying data center infrastructure, plus they are also going to manage the server, storage and network. அப்ப கஸ்டமர் வந்து இதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஸோ கஸ்டமர் வந்து they just have to worry about OS, runtime and application and data மட்டும் மேனேஜ் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து எப்பெல்லாம் வந்து நமக்கு அதிகமான கண்ட்ரோல் வேணும், எப்பெல்லாம் நமக்கு லெகசி வெர்ஷன்ஸ் ரன் பண்ணுவோம், we will go for that. So யூஸ் கேஸ் 2 வந்து லெகசி. ஸோ அடுத்த அதிகமான யூஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து லீகல் செக்யூரிட்டி ஆர் காம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சாக் காம்ப்ளையன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் காம்ப்ளையன்ஸ் செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய சர்வர் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து இன்னொருத்தவங்களுடைய டேட்டா சென்டரில் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக ஹார்ட்வேர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் போங்க. டெடிகேட்டடாக உங்களுக்கு ஃபுல் இது கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் இட். அப்போ இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்லேயே நம்ம ரன் பண்ணுவாங்க. இன்னொரு சுச்சுவேஷன் என்ன வரும் அப்படின்னா, லைசன்சிங் இஷ்யூஸ்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ் சர்வர் ஆர் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலைஸ்ட் ஆப் சர்வர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைசன்சஸ்லாம் வந்து ஹார்ட்வேர் லெவலில் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லைசன்ஸை வந்து நீங்கள் பப்ளிக் கிளவுடில் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா, தென் அந்த சர்வர்ஸை நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த டேட்டா சென்சிட்டிவ் ஒர்க் லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மிஷன் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து அந்த சர்வர்ஸ்ல இருக்கு. இப்போ டேட்டா பேஸ் சர்வர்ல இருக்கு, டேட்டா வேர் ஹவுசிங் சர்வர்ல இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்க யூ கேன் கண்டினியூ டு ரன் இன் யோர் ஆன் ப்ரமைசஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் கிளவுடை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போ பண்ணுறோம். இப்போ வந்து நான் கரண்ட்டாக என்னுடைய நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கு, பிஓசி ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஆன் ப்ரமைசஸ்ல நமக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரியில் வந்து தே வில் ட்ரை அண்ட் டூ இட். ஓகே, பப்ளிக் கிளவுட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்ல வந்து பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து சில கஸ்டமருக்கு எனக்கு அதிகமான கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி தேவைப்படுது, ஹை பர்ஃபார்மன்ஸ் யூஸ் கேசஸ் அப்படின்னா, அதுக்குமே ஏடபிள்யூஎஸ்ல வந்து தே ஆர் கிவிங் யூ ஆப்ஷன். ஓகே, ஸோ ஹெச்பிசி இன்ஸ்டன்சஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுடைய ஒர்க் லோட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங்லாம் வேணும் அப்படின்னா, தென் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் இட். ஸோ ரேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஹைப்ரிட் கிளவுட் மாடல்லையும் இருப்பாங்க. ஸோ ஹைப்ரிட் கிளவுட்னா ஆன் ப்ரமைசஸ்லேயும் சர்வர்ஸ் இருக்கும், பப்ளிக் கிளவுட்லேயும் வந்து சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து ஆன் ப்ரமைசஸ்ல ஆக்டிவாக இருக்கும், கிளவுட்ல வந்து பேக்கப் மட்டும் எடுத்து வைக்கிறது, இல்லை பாசிவாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை மட்டும் ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கிறது. இன்கேஸ் வந்து ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆகும்போது பப்ளிக் கிளவுட்ல வந்து அவங்க ரெக்கவர் பண்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹைபிரிட் மாடல்லையும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க வித் பிஸ்னஸ் கண்டினியூட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து பப்ளிக் கிளவுடுக்கு மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 7 டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸை டார்கெட் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் பிளாட்ஃபார்முக்கு வந்து நிறைய ரீஹோஸ்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. வேற ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரீஹோஸ்டிங் நிறைய பண்ணிட்டாங்க. பட் இப்போ மோஸ்ட் அவங்க பண்றது எல்லாமே மாடர்னைசேஷன் அண்ட் கண்டெய்னரைசேஷன். ஏன்னா இப்போ வந்து ஓவர் த பீரியட் வந்து நமக்கு எப்போ வந்து காஸ்ட் பெனிஃபிட் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்ல இருந்து அடுத்தடுத்த மாடலுக்கு மூவ் ஆகும்போது தான் நமக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம என்டையர் வர்ச்சுவல் மெஷினை ஆன் ப்ரமைசஸ்ல இருந்த விஎம் கொண்டு வந்து பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்றோம். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஓவர் ஹெட் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மந்த்தானா வந்து விண்டோஸ் சர்வரை பேட்ச் பண்றது, எவ்ரி குவார்டர்லி லினக்ஸை பேட்ச் பண்றது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, அப்கிரேட் பண்றது, அப்டேட் பண்றது, வாட் எவர் மானிட்டரிங் பண்றது, அலர்ட்டிங், நோட்டிஃபிகேஷன், ஐடிஎஸ்எம் டூல் இன்டெகிரேஷன், இந்த வேலைகள் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல லைசன்ஸ் காஸ்ட் எலிமினேட் ஆச்சான்னு கேட்டா இல்ல, அங்கேயுமே எலிமினேட் ஆகல. பட் கிளவுட்ல வந்து பெனிஃபிட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி என்கிட்ட வந்து அன்யூஸ்ட் லைசன்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த அன்யூஸ்ட் லைசன்சஸ் எல்லாம் நீங்க போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு, கிளவுடுக்கு வந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ்ல நீங்க அந்த லைசன்சஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 40 to 50% வந்து காஸ்ட் சேவிங்லாம் வரும். ஓகே, பட் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் நீங்க வந்து லைசன்ஸை மேனேஜ் பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்டில் டேக் கேர் ஆஃப் த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அப்ப என்கிட்ட வந்து ஒரு 1000 சர்வர் இருந்தது ஆன் ப்ரமைசஸ்ல, கிளவுட்லயும் வந்ததுக்கு அப்புறம் 1000 சர்வர் இருக்கு அப்படின்னா, we are still liable to do the patching, monthly backup, upgrade, purchasing, அந்த லைசன்சஸ் அது எல்லாமே பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப காஸ்ட் வந்து ஹெவியா ரிடியூஸ் ஆகாது நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் வரும்போது. வேற அடுத்தடுத்த மாடல் போகும்போது ஆப்வியஸா நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க வந்து பப்ளிக் கிளவுட் வெண்டாருக்கு கொடுக்கல, ஈவன் பிளாட்ஃபார்ம், அந்த ஓஎஸ், அந்த மேனேஜ்மெண்ட், லைசன்சிங் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடா வந்துடும். ஸோ நீங்க அடுத்தடுத்த மாடல் போகும்போது உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் பெட்டர் பெனிஃபிட். ஸோ அப்ப
பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? அண்டர்லைங் இன்ஃப்ரா பிளாட்ஃபார்ம் will also be managed by Amazon. AWS பிளாட்ஃபார்ம்ல ஈவன் வந்து அமேசான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், அந்த வர்ச்சுவல் மெஷின்ஸ், இங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து EC2 இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்சஸ், அந்த அண்டர்லைங் பிளாட்ஃபார்ம், வாட் எவர் ரன் டைம், அந்த மிடில்வேர் காம்பனன்ட்ஸ், அந்த அண்டர்லைங் OS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AWS வந்து அமேசான் டீம் வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து they are going to take care of it. அதனால தான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ அமேசான் வந்து என்ன பண்ணுவாங்க? பேக்கப், பேட்சிங், அப்கிரேட், மானிட்டரிங், நோட்டிஃபிகேஷன், அலர்ட்டிங், இன்டெகிரேஷன் எல்லாமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. as a கஸ்டமர் நீங்க என்ன பண்ணணும்? பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல we just have to have developers மட்டும் இருந்தா போதும். they will develop the application code, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இங்க ரன் டைம் என்விரான்மெண்ட் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி யூ கேன் ரன் ஃபார் இட். ஸோ அஸ் அ எண்ட் யூசர், அஸ் அ கஸ்டமர், நம்ம கிட்ட வந்து வி ஜஸ்ட் நீட் டு ஹேவ் டெவலப்பர்ஸ் அண்ட் எண்ட் யூசர், அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு, அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கான எண்ட் யூசர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கிளவுட் ப்ரொவைடர் வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் அஸ் த பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து ரெடிமேடா உங்களுடைய அப்ளிகேஷன் கோடை ரன் பண்றதுக்கான டூல்ஸ் தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அமேசான்ல வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் பேக் அண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து அமேசான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ AWS பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தேர் நாட் ஒன்லி ப்ரொவைடிங் யூ த ரன் டைம் என்விரான்மெண்ட், அண்டர்லைங் பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய நீங்க இமெயில் சர்வீஸா இருக்கலாம், இல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் சர்வீஸா இருக்கலாம், ஆர் எல்ஸ் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் ஆர் செக்யூரிட்டி டூல்ஸ் வச்சு நீங்க மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கூட இருக்க அப்ளிகேஷனை வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான API, நிறைய மிடில்வேர், டேட்டா பேஸ் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ரெடிமேடா கொடுத்துட்றாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேட்டா சென்டர்ல ஒரே ஈஸி இன்டெகிரேட்டபிள் ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ன்றதுல பிளாட்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்கல, ஈவன் யூ ஆர் கெட்டிங் அதர் அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் AWS. அதை நீங்க வேற ஒரு எந்த ஒரு அடிஷனல் கான்ஃபிகரேஷனும் பண்ணாம ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் லிஸ்டட் வெரி ஃபியூ சர்வீசஸ். இதுவே நீங்க செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து சர்டிபிகேட் ஸ்டோர் பண்றதுக்கு சர்டிபிகேட் மேனேஜர், உங்களுடைய கீஸை வந்து பிரைவேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், கீ வால்ட் கொடுக்குறாங்க. தென் they are also providing you identity service, database as a service. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட சர்வீஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஃபைனலா வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கேட்டகரி போறீங்க அப்படின்னா இது எல்லாமே ரெடிமேடா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ரொம்ப நாளா வந்து யூ ஹேவ் பீன் யூசிங் இட். கூகுள் டிரைவ், கூகுள் மெயில், அமேசானுடைய ஒர்க் மெயில், ஒர்க் டாக்ஸ், கூகுள் ஸ்வீட், G Drive, கூகுள் மெயில், மைக்ரோசாஃப்ட் 365, ஆஃபீஸ் 365 சொல்றாங்கல்ல. ஸோ O365ல வந்து எல்லாமே வந்துருது உங்களுக்கு. ஷேர் பாயிண்ட், டீம்ஸ் எல்லாமே வரும். தென் ஒர்க் டே, கான்கர், இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஈவன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை கூட ரெடிமேடாக தராங்க. லைக் உங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்கான டூல்ஸு, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸும் ரெடிமேடாக தராங்க. ஈவன் AIMLக்கு தேவையான இன்டெகிரேஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் அவங்க கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே அவங்க கவர் பண்ணிடுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம், அந்த அண்டர்லைங் சாஃப்ட்வேருக்கு தேவையான லைசன்சஸ், சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு வந்து as a கஸ்டமர், as a end யூசர், உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். தென் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் ஆப்ஷன் டு கோ அண்ட் ஹேண்டில் த பர்மிஷன். யார் யாருக்கு வந்து ஐடென்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும், எத்தனை யூசர் லைசன்ஸ் வாங்கணும், எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம், எந்த லொக்கேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த IP ரேஞ்சில் இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அந்த பர்மிஷன்ஸ், அந்த ப்ரிவிலேஜஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நம்ம as a கஸ்டமர் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கேட்டகரியில பண்ணுவோம். ஸோ ஃபைனலா சர்வர் லெஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. ஃபங்க்ஷன் as a சர்வீஸ், FAS அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு
5 to 6 இயர்ஸாக ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்கு. ஸோ யூசேஜ் வந்து அது ரொம்ப நாளாக இருக்கு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக ஏகப்பட்ட பாப்புலாரிட்டி வந்துருச்சு, எஸ்பெஷலி கண்டெய்னரைசேஷன் வந்ததுக்கப்புறம். அமேசானுடைய ஃபார்கேட், அமேசானுடைய கண்டெய்னர் சர்வீசஸ், கியூபர்னெட்டிஸ், எலாஸ்டிக் இகேஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தே ஹவ் மேட் திஸ் அஸ் a வெரி பாப்புலர் திங். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் வந்து அப்ளிகேஷன் கோட் கிரியேட் பண்றாங்க இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் கோட் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் போகும்போது இது வந்து மோஸ்டா வந்து நம்ம டியர்ட் அப்ளிகேஷனா இருக்கும், இல்ல மோனோலித்திக் அப்ளிகேஷனா இருக்கும். வேற இந்த சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்ல வந்து மெஜாரிட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக் பிசினஸ் மாடியூல், அந்த ஸ்பெசிபிக் பிசினஸ் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சர்வீஸாக தான் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் இல்ல கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா கிரியேட் பண்றது இல்ல மைக்ரோ சர்வீசஸா கிரியேட் பண்றது, அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர்லெஸ்ல வரும். பட் ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ்க்கு வந்து மெஜாரிட்டி வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து யூஸ் பண்றது வந்து அமேசானுடைய லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டாஸ்க் இருக்கு. இப்போ ஒரு ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபைலை வந்து பார்ஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பிடிஎஃப்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றணும், இல்லை டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக மாற்றணும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். அதாவது ஒரு நியூ ஃபைல் வருது, இல்லை ஒரு நியூ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகுது, அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஒரு ட்ரிகரோ பண்ணணும் அப்படின்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அஷ்யூர்லையும் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க, ஜிசிபிலையும் கூகுள் கிளவுட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஐபிஎம்லையும் கிளவுட் கோட் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற நேம்ல இருக்கு. பட் அட் த எண்ட் வந்து ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் டாஸ்க்கை வந்து, ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூல் டாஸ்க்கை வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி நடக்கணும், அந்த ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூ கேன் ரன் இட். இது வந்து சர்வர்லெஸ் மாடல், இல்லை ஃபங்க்ஷன் அஸ் சர்வீஸ், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அட் த எண்ட் வந்து சர்வரை வந்து ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்றாங்க. சர்வர்லெஸ் அப்படின்னா சர்வர் பீயிங் மேனேஜ்டு பை ப்ரொவைடர். ப்ரொவைடர் இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து அமேசான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சர்வீஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் மாடல்ல வந்து 4 கேட்டகரி இருக்கு: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், ஃபங்க்ஷன் அஸ் எ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இது எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் திங்க் கொஸ்டின்ஸ் இருக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ இன்னும் 5 minutes இருக்கு. ஸோ வாட் வி வில் டூ இஸ் வில் ட்ரை அண்ட் கவர் எக்ஸாம்பிள்ஸ். டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தேன். ஸோ சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்க்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த இமெயில் அப்ளிகேஷனுக்கு கீழே கூட கொடுத்துருக்கோம் பாருங்க. ஜிமெயில், ஹாட்மெயில், யாகூ, கூகுள் டாக்ஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், ஈவென்ட் ப்ரோ, ஜோஹோ, சேல்ஸ் ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் கேட்டகரியில் வரும். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், ஹீரோகு, ஏடபிள்யூஎஸ் உடைய ஆர்டிஎஸ், ஓப்பன் ஷிஃப்ட், GoDaddy அப்படின்றது வந்து ஆமா இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் தான். பட் அந்த வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ கிளவுட் அப்ளிகேஷன், அவ்வளவுதான். GoDaddy வந்து அதுல நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க, யூ ஆர் கோயிங் அண்ட் பர்ச்சேசிங் அ டொமைன் ஆர் யூ ஆர் கோயிங் அண்ட் கெட்டிங் டிஎன்எஸ் அஸ் அ சர்வீஸ். ஸோ டிஎன்எஸ் அஸ் அ சர்வீஸ் போகும்போது யூ கேன் கன்சிடர் தட் அஸ் அ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். பட் அதுல அந்த மாடியூல தான் நம்ம டிஎன்எஸ் அஸ் அ சர்வீஸை தான் நம்ம சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னு சொல்றோம். அவங்க வந்து கஸ்டமருக்கு தேவையான ஒரு சர்வீஸை ரெடிமேட் சாஃப்ட்வேரா கொடுக்குறாங்கல்ல, அதுதான் நம்ம GoDaddy கூட நீங்க யூ கேன் கால் இட் அஸ் an எக்ஸாம்பிள். ஆமா, ஸோ இங்க வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ், EC2 இன்ஸ்டன்சஸ், அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் a சர்வீஸ் கேட்டகரி. ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸில் நிறைய நம்ம அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம லைசன்சஸ் வாங்கணும், ஏன்னா நம்ம வி ஆர் மேனேஜிங் த ஓஎஸ், பேட்சிங், அதுக்கான டூல்ஸ், அந்த மிடில் வேர், அந்த அப்ளிகேஷன் எல்லாமே யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்கும், பட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அந்த அதர் சைட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல வந்து லைசன்சிங் காஸ்ட்டோ இல்லை ஓஎஸ் காஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. நீங்க உங்களுடைய எண்ட் யூசர்ஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சைசிங் மட்டும் கொடுத்துட்டு கான்ஃபிகர் பண்ணா போதும். காஸ்ட் வந்து மாடரேட்டா இருக்கும் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல. இதுல வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்டே கிடையாது. நீங்க எத்தனை யூசருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க, இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 போறீங்க அப்படின்னா 1000 யூசருக்கு வந்து வால்யூம் லைசன்ஸ் வாங்குவீங்க. இல்லை 1,00,000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மெயில் பாக்ஸ், அவங்களுக்கு தேவையான ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ், அந்த லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அப்ஃப்ரண்ட் காஸ்டே கிடையாது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்ல. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேனேஜ் எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம், எங்க இருந்து ஆக்சஸ்
பண்ணலாம், டெஸ்க்டாப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, இல்லை மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, இல்லை எந்த நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ப்ரிவிலேஜ்டு ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ரிவிலேஜ்டு ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் as a சர்வீஸில். ஓகே, பட் நிறைய கண்ட்ரோல் வேணும், நிறைய லெகசி வெர்ஷன்ஸ்லாம் ரன் பண்ணோம் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்லேயே பார்ப்போம் நம்ம கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல் பற்றி. ஸோ இப்போ பேசிக்காக கிளவுட் கான்செப்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் போகும்போது நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, தென் கிளவுட் அடாப்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்ற மாதிரி AWS ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ வி ஃபார் 2 minutes மேபி சில பேருக்கு ஒரு சில ஏரியா இன்னும் டச் பண்ணாமல் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிளவுடோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன், இந்த எவல்யூஷன் நம்ம சொல்லலை. ஓகே, டு ரீகேப், நம்ம ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் சர்வர் ரூம், நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டரில் ரேக்ஸு, சர்வர்ஸு, ஸ்டோரேஜ் எல்லாம் வாங்கி ப்ரொவிஷன் பண்ணி எண்ட் கஸ்டமருக்கு அதை ஆக்சஸ் கொடுப்போம். வேற இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்மளுடைய ஓன் டேட்டா சென்டரில் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக அமேசானுடைய டேட்டா சென்டரில் ரன் பண்ணிட்டு அதை நம்ம இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஈவன் நீங்கள் ஒரு செக்யூர் VPN வழியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், எப்படி நம்ம செக்யூர் VPN வழியாக ஆக்சஸ் பண்ணுறது என்னன்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தென் எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் as a கம்பெனி AWS அப்படின்ற சர்வீஸை 2006 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 18 years ஆக போகுது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸை ஓவர் த பீரியட் ஆட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அது எந்தெந்த முக்கியமான சர்வீசஸ் எந்தெந்த பீரியட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ காம்படிட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் தான் அவங்களுடைய அஜூர் பிளாட்ஃபார்ம் தான் பிரைமரி காம்படிட்டர். பட் அவங்க இனிஷியலாக விண்டோஸ் அஜூர்னு லான்ச் பண்ணாங்க 2010. ஸோ 2010 2014 வரைக்குமே அவங்களுக்கு பெரிய growth இல்லை. ஏன்னா அந்த பிராண்டிங்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்க, விண்டோஸ் அஜூர்னு இருந்தது பிராண்டிங். அதை எப்போ சத்ய நாடலா மைக்ரோசாஃப்ட் அஜூர்னு ரீபிராண்டிங் பண்ணார் அப்படின்னா 2014 அந்த டைம்ல தான். அப்போ 2015 அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா growth ஆரம்பிச்சு லாஸ்ட் 5-6 years ஹெவி காம்படிஷன் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல. ஸோ அவங்க தான் செகண்ட் ஹையஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் 18 years எக்ஸ்பீரியன்ஸ். மைக்ரோசாஃப்ட் அஜூரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 to 11 years தான் அவங்களுடைய நிறைய கஸ்டமர் ஆன்போர்டிங் நடந்துட்டு இருக்கு. தேர் ஆல்சோ கிவிங் ஹை காம்படிஷன். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் as a சர்வீஸை மார்க்கெட் மைக்ரோசாஃப்ட் கையில தான் இருக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் 365 நம்பர் 1 ப்ராடக்ட். அதில் தான் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாமே டீம்ஸாக இருக்கட்டும், ஷேர் பாயிண்டாக இருக்கட்டும், கொலாபரேஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல 3 சர்வீஸ் மாடலுமே நீங்க சேர்த்து ரெவென்யூ பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் கமர்ஷியலா அதிகமா இருக்கிறாங்க. செகண்ட் அமேசான் இருக்காங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான் தான் இன்னுமே நம்பர் 1ல இருக்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இன் டர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல்ஸ். ஓகே, ஸோ அதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 years பேக் தான் மைக்ரோசாஃப்ட் லீடுக்கு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் போகும்போது இன்னும் கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, அதையும் பார்ப்போம். பிளஸ் கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்னா என்ன அப்படின்றத அதில் கவர் பண்ணிட்டு வி வில் கண்டினியூ. இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளவுடோடைய டெஃபினிஷன், கிளவுடோடைய கான்செப்ட், தென் கிளவுடோடைய சர்வீஸ் மாடல், இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. ஓகே, ஆல் ஃபைன். ஓகே, ஆமா, இது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க எல்லாருமே கிளவுட லாஸ்ட் ஒரு 5-6 years தான் கிளவுட்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்னல் செஷன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ வி வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் மோர் கான்செப்ட்ஸ் டுவர்ட்ஸ் AWS நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து. தென் ஐ திங்க் யூ வில் கெட் மோர் கொஸ்டின். ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா ஐ வில் பி ஹியர் ஃபார் 3 more minutes. கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் ஸ்டே பேக் ஆர் எல்ஸ் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Sure. Yeah. Thank you. Thank you. Bye. Bye. Sure. Thank you. Thank you, sir. Yeah.